தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரின் மையப்பகுதியான இளையரசனேந்தல் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையின் இரு பகுதிகளிலும் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் இருப்பதால் அந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமம் அடைஞ்சு வராங்க. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் உள்ள தொழில் நகரங்களில் ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. இங்குள்ள இளையரசனேந்தல் ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்ற போது சர்வீஸ் சாலை அமைத்த பின்பு சுரங்கப்பாதை பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் சுரங்கப்பாதையை மட்டும் அமைத்து சர்வீஸ் சாலை அமைக்காமல் விட்டுவிட்டதால் கடந்த 3 ஆண்டுகளாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் இறந்தாலும் தூக்கிட்டு போகணுன்னா தண்டவாளம் தாண்டி அங்கன தூக்கி அப்படி வச்சு அப்படி கொண்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் படுற பாடு உங்ககிட்ட சொல்லலை அதிகாரே, நாங்கள் ஆண்டவங்கிட்ட சொல்கிறோம். சர்வீஸ் சாலை இல்லாததால் இளையரசனேந்தல் ரயில்வே கேட் பகுதியை ஒட்டியுள்ள ஜமீன்பேட்டை, பெரியார் தெரு, கோபால் செட்டி தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தீவு போல துண்டிக்கப்பட்டிருப்பதாக வருந்துகின்றனர். ஆனா இந்த சர்வீஸ் ரோடு இல்லாம இருக்கிறது ஒரு அவசர கால உதவிகளுக்கு ஆம்புலன்ஸோ அல்லது ஃபயர் சர்வீஸ் வண்டிகளோ எந்த வண்டிகளோ வர முடியல. சொல்லப்போனால் ஒரு ஆட்டோ கூட இந்த பகுதியில் வர முடியல. எங்களுக்கு இங்கே சர்வீஸ் ரோடு வேணும். பிள்ளைகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிரச்சனை ரொம்ப எங்கிட்ட வர்றதுக்கும் வழி இல்லை. விலைக்கே நம்ம காசு கொடுத்தாவே அவங்க வந்து ஊற்ற மாட்டேங்கிறாங்க. உங்கள் தெருக்கு வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாலும் அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. கோபாலதற்குன்னா நாங்கள் வரல. 3 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வரும் தங்களுக்கு உடனடியாக சர்வீஸ் சாலையை அமைத்து தர வேண்டும் என்று தங்களின் கோரிக்கை குரலுக்கு அரசு செவிசாய்க்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இளையரசனேந்தல் பகுதி மக்கள். இந்த பகுதியில் உடனடியாக சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் மற்றும் தேவையான அனைத்து அடிப்படைகளும் செய்திட வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஸ்வரன்.